வாங்க கொய்யா மரத்தை வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த கொய்யா மரம் வச்சு பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க. இதுக்கு நாங்கள் உரமாக என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா யூரியாவும் வேப்ப புண்ணாக்கு 2 வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. சம அளவில் எடுத்துக்குவோம். அதை எடுத்து வந்து நம்ம செடிக்கு மரத்துக்கு வந்து சுற்றியும் போட்டு விட்டுட்டு லைட்டாக குழி மாதிரி பறித்து விட்டு அதுக்கப்புறம் சுற்றி போட்டு அந்த மண்ணை வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுவோங்க. தண்ணி பாய்க்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கொய்யா மரத்துக்கு தண்ணி வைப்போங்க. பார்த்தீங்கன்னா சீசன் டைம் மாதிரி தாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்தில் 2 வாட்டி காய்க்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் காய்ப்பு இருக்குங்க நமக்கு. கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்குங்க. அது கூட உங்ககிட்ட அந்த வெள்ளையாக ஒரு கொய்யாக்காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி இதில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாவு பூச்சி தொல்லை இருந்துச்சு. அப்படி மாவு பூச்சி தொல்லையிலேருந்து பாதுகாக்கிறதுனா நம்ம வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. அப்புறம் காயெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன குச்சி அதெல்லாம் வந்து நம்ம உடச்சி விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து கிளச்சி இன்னும் நல்லா வந்து மரம் நமக்கு காய் கொடுக்குங்க. கொய்யா இலை வந்து நம்ம டீ வச்சு குடிக்கலாங்க. சாதாரணமாக தண்ணியில் கொதிக்க வச்சு குடித்தோம்னாலே நமக்கு சுகர், அல்சர் இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா சரியாயிருங்க. நான் தோட்டத்தில் இருந்தே கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு